ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னால் ஒரு பஞ்சாபில் உள்ள கல்யாணத்தில் உள்ள வீடியோ வந்து வைரலாக போச்சு. அந்த வைரலாக போகும்படி அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாப் குடும்பத்தில் வந்து திருமணம் வந்து நடக்குது. அப்போ மணப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா மணமேடைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மணமக குடும்பத்தை சேர்ந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காரில் இறங்கி வந்ததுலேருந்து அவங்க மேடையில் இறந்தனையும் பெரிய பேக் நிறைய கட்டுக்கட்டாக 500 ரூபா தாளாக வச்சுருக்காங்க. அந்த தாளை எடுத்து அவங்க அப்படியே தூக்கி வீசுகிறாங்க. அப்படியே அவங்க கார்லேருந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரே 500 ரூபா தாளாக குவிஞ்சு கிடக்கு. பணமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை மாதிரி அப்படியே 2 கையால் தூக்கி வீசுகிறாங்க. ஆனால் அந்த பணத்தை யாருமே வந்து எடுக்கலை. அப்படியே இந்த பணம் வந்து அப்படியே வீசி 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 அப்படியே மணமேடை வரை வீசி இந்த வீடியோ வந்து வேகமாக வைரலாக போச்சு. அதை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் சொன்னாங்க. இந்த பணத்தை தூக்கி இப்படி வந்து வீசுறீங்களே, கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபா வந்து இப்படி வீசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மணமகன் வீட்டிலேருந்து மறுத்துருக்காங்க. வைரல் ஆனவுடனே நாங்கள் வந்து 8.5 கோடியெலாம் வந்து வீசவே இல்லை, மொத்தம் வீசினதே வந்து 2.5 லட்ச ரூபா தான் வந்து வீசணும். அந்த 2.5 லட்ச ரூபாய் யார் வந்து எடுக்கலை, இங்கே சும்மா அப்படி வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எல்லாமே பறக்கி நாங்கள் நோட்டில் வந்து பேக்கில் வந்து போட்டோம். சும்மா பொண்ணு வராங்களே அப்படின்னு தான் வீசணும் தவிர மற்றபடி எல்லோரும் கொடுக்கணும் அப்படி வீசலை அப்படி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இவ்வளோ பணத்தை தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வீசியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்குள்ள பணத்தெல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கில் மதிய வந்து தெரியல. கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் மேலே இருக்கும் போல் வந்து தெரியுது. கண்டிப்பாக இந்த பணத்தை வீசினவங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்கலாம். அதாவது எவ்வளவோ வந்து விடுதிகள் இருக்குது, அந்த விடுதிகளுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், படிக்க வச்சுருக்கலாம். இப்படி வந்து பார்த்தோன்னா பொதுவாக நம்ம நல்ல வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாண நாள், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா பணக்காரங்க எல்லாருமே பணக்காரங்க தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நம்ம கூட வந்து செய்யலாம். ஏன்னா நம்மளால் முடிஞ்சோட வந்து 1000 ரூபா கொடுத்தா கூட அது வந்து ஒரு உதவி. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது வந்து கொடுக்கலாம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து கிடையாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாம், படிப்பு நிறைய இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், அந்த நல்ல நாளைக்கு எல்லோரும் சாப்பாடு போடலாம், அன்னதானம் பண்ணலாம், இப்படி என்ன வேணால் செய்யலாமே. அப்படி இருக்கும்போது பணத்தை எதுக்காக தூக்கி இப்படி வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பு மக்கள் வந்து பலதரமாக வந்து கமெண்ட் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு வந்து இருக்குது, அந்த பணத்தை இப்படி தாறுமாறாக வீசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா தெரிஞ்ச இடத்துல வந்து இவ்வளோ நல்ல காரியம் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து இங்கே இப்படியா வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பேக் வரையே அப்படி கொட்டி வந்து வீசுறீங்க, அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி சொல்லி பலவித வந்து கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் மோட்டிவேஷன் வீடியோ எல்லாமே வந்து போட்டிருக்கேன். பணத்தை வந்து நல்ல வழியில் கண்டிப்பாக வந்து செலவழிங்க, இன்றைக்கி கெட்ட வழியை செலவழிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.